கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்கும் வகையில் 14 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்ற பட்ஜெட் அறிவிப்புக்கு மருத்துவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மார்பக புற்றுநோய்தான் பெண்களை அதிகமாக பாதிக்கும் புற்றுநோயாக உள்ளது. அதற்கடுத்தபடியாக இருப்பது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கேன்சர்னா என்னன்னா, கர்ப்பப்பையோட வாய் பகுதி சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதோட புற்றுநோய் தான் வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சரா இருக்கு. அது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெச்பிவி அப்படின்னு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் மூலமா வருது. ஹெச்பிவின்றது ஒரு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். அது வைரஸ்ங்கிறதுனால அதுக்கு நம்ம கிட்ட வேக்சின் இருக்கு. அந்த வேக்சின் நம்ம கரெக்டான டைம்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிசீஸ் வரதை நம்ம 99% ப்ரிவென்ட் பண்ணலாம். இது வந்து 2006ல இருந்தே வேர்ல்டு வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேக்சின் வந்து WHO-வால அப்ரூவ் ஆப்பட்ட வேக்சின் இது. இதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் 36 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கவும், தமிழ்நாட்டில் அந்நோயினை அறவே அகற்றவும் HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசியை 14 வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் படிப்படியாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கென 2025-26 ஆண்டில் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். இந்த தடுப்பூசியை எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறுகிறார் மருத்துவர் திவ்யா. யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைகள் 9 வயது கடந்த உடனே 10 வயதுல இருந்து 15 வயது வரைக்கும் 2 டோஸ் எடுத்துக்கணும். முதல் டோஸ் எடுத்ததுல இருந்து 6 மாசம் கழிச்சு செகண்ட் டோஸ் எடுத்துக்கணும். தமிழக அரசின் முன்னெடுப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் மகளிர் நல மருத்துவர் இந்திரா நெடுமாறன். உலக சுகாதார மையம் 2030க்குள்ள 90% பெண் குழந்தைகள், 15 வயதிற்குள் உள்ள 90% பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை போட வேண்டும் என்ற ஒரு திட்ட வரையறை எடுத்திருக்கிறார்கள். அதோட முன்னெடுப்பா தமிழக அரசு இந்தியாவிலேயே முதலாக தன்னோட பட்ஜெட்ல 36 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறது. நான் ஒரு பெண் நல மருத்துவரா இதை நான் தலைவணங்கி வரவேற்கிறேன். HPV தடுப்பூசி கர்ப்பப்பை புற்றுநோயை மட்டுமல்ல, தொண்டையில் வரும் புற்றுநோய் உட்பட பல புற்றுநோய்களையும் தடுக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள்.